Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு நண்டு கிரேவி தான் பார்க்க போறீங்க. ரொம்பவே ஈஸியா குயிக்கா ரொம்ப டேஸ்டியா இத பண்ணிடலாம். எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம். இது பண்றதுக்கு 1 கிலோ நண்டு எடுத்துர்க்கேன் நானு. நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இந்த 1 கிலோ நண்டுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 1/2 லெமன் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், துருவின தேங்காய். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போது நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வந்து கொஞ்சம் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துடுறேன். இதில் நண்டு எப்போவுமே நம்ம குக் பண்ணுறப்போ நான்ஸ்டிக்கில் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி அலுமினியம் கடாய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நான் வந்து வெங்காயம் சேர்த்துட்டேன், கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே வந்து நம்ம சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது சால்ட் சேர்த்துட்டோன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தூளியும் சோம்பு தூளியும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது தக்காளி வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்தது மிளகாய் தூள் சேர்த்துடலாம். கூடவே மல்லித்தூள். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் கிரேவி ஆகிற மாதிரி வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை ஓரளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன்.
இதை கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது இந்த மாதிரி மிக்ஸ் ஆன பிறகு இதை ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நண்டெல்லாம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நண்டு வந்து லைட் ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காயோட பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இது சேர்த்த பிறகு இந்த கிரேவி வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். கிரேவி ரொம்ப ட்ரையாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விடலாம் ட்ரை ஆகிறதுக்காக. நான் வந்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தான் கொதிக்க விடுறேன் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு தூள் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நண்டு கிரேவி ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ½ லெமன் எலுமிச்சை பழம் வந்து இதில் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா பாடியை வந்து ஹீட் ஆக்கிடும். அதுக்காக தான் நான் வந்து எலுமிச்சைப்பழம் இதில் வந்து சேர்க்குறேன். ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் எலுமிச்சைப்பழம் சேர்க்காமல் இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அந்த நேரத்தில் இந்த நண்டு வந்து ரொம்பவே நல்லது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Okay friends, thank you for watching my video. See you all on next video. Bye bye.